கிறிஸ்துவுக்குள் பிரியமான நண்பர்களே, உற்றார் உறவினர்களே, உங்கள் யாவரையும் மகிமை பொருந்தியவரும் மாட்சிமை நிறைந்தவருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் நான் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். ரோமர் 10:17 இவ்வாறு கூறுகிறது: விசுவாசம் கேள்வியினால் வரும், கேள்வி வேத வசனத்தினால் வரும். இந்நிகழ்ச்சியின் மூலம் நாம் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ண இருக்கிறோம். அதற்கு தேவை வேத வசனங்கள். வேதத்தை நாம் ஆராய்ந்து தியானிக்க வேண்டும். இன்று நான் எடுத்துக்கொண்ட தியான பகுதி என்னவென்றால், கர்த்தருடைய கரங்கள். கர்த்தருடைய கரம், கர்த்தருடைய கை, கர்த்தருடைய புயம் என்று வேதத்தில் கொடுக்கப்பட்டு இருக்கின்றது. இவை யாவையும் கர்த்தருடைய வல்லமையையும் வலிமையையும் மகத்துவத்தையும் குறிக்கக்கூடியதாக இருக்கின்றது. இதைத்தான் உபாகம் 4:36 கூறப்பட்டிருக்கிறது. நம் தேவனாய கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்துத்தன அடிமைத்தனத்திலிருந்து தம்முடைய ஓங்கிய புயத்தினாலும் வல்லமையுள்ள கரத்தினாலும் மீட்டு எடுத்துக்கொண்டு வந்தார் என்று கூறப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய கரம் ஆதி அப்போஸ்தலர் சபையின் மேல் இருந்தது. அதனால் அவர்கள் அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்தார்கள். வசனம் விருத்தி அடைந்தது, சபை பெருகிற்று. கர்த்தருடைய கரம் யோவான் ஸ்நானகனின் மேல் இருந்ததினால் அவன் ஒரு வல்லமையுள்ள முன்னோடியாக இயேசுவுக்கு இருந்தான் என்று வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். கர்த்தருடைய கரம் பெரிய கரம், பயங்கரமான கரம். அது மிகவும் பிரகாசமுடைய கரமாக இருக்கின்றது. பிரக்கிரமம் செய்யும் கரமாக இருக்கின்றது. ஆணிகளால் துளவப்பட்ட கரமாக இருக்கின்றது. துளைக்கப்பட்ட கரமாக இருக்கின்றது. இப்பொழுது கர்த்தருடைய கரம் பரலோகத்தில் 7 நட்சத்திரங்களை பிடித்த வண்ணம் இருப்பதை நாம் வேதத்தில் வாசிக்கலாம். கர்த்தருடைய கரத்தின் மூலம் நாம் அநேக கிரியைகள் நம் வாழ்க்கையில் நடந்து கொண்டு இருக்கின்றது. அதில் 4 கிரியைகளை பற்றி இப்பொழுது நாம் வேதத்தின் அடிப்படையில் பார்க்கலாம். கர்த்தருடைய கரம் குணமாக்கும் கரம், கியூரேட்டிவ் ஹேண்ட்ஸ், ஆசீர்வதிக்கப்பட்ட கரம், ஹேண்ட்ஸ் ஆஃப் பிளெஸ்ஸிங், பாதுகாக்கும் கரம், ஹேண்ட்ஸ் ஆஃப் ப்ரொடெக்ஷன், வழிகாட்டி ரட்சிப்பை கொடுக்கும் கரம், லீடிங் அண்ட் ரிடீமிங். முதலாவதாக நாம் பார்க்க போவது கர்த்தருடைய கரம் குணமாக்கும் கரம். இயேசு கிறிஸ்து இவ்வுலகத்தில் இருந்த காலகட்டத்தில் கிராமங்கள் தோறும் பட்டணங்கள் தோறும் சென்று வியாதியஸ்தர்களை சுஸ்தமாக்கினார் என்று கூறப்பட்டிருக்கிறது. அவர் 2 முறையை உபயோகித்தார். தொட்டு சுகமாக்கினார், வல்லமையுள்ள வார்த்தையை அனுப்பி சுகமாக்கினார். ஆம், அவர் குருடர்களின் கண்களை தொட்டார், கண்கள் திறக்கப்பட்டது. செவிடர்களின் காதுகளை தொட்டார், குணமானது. ஊமையர்களின் வாயை தொட்டார், குணமானது. குஷ்டரோகிகள் அருவருக்கப்படக்கூடிய குஷ்டரோகிகளை போய் தொட்டார், அவர்கள் குஷ்டரோகம் நீங்கிற்று. ஆம், இதைத்தான் ஒரு வசனத்தின் மூலம் நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். லூக்கா 5:13. இயேசு கிறிஸ்து தமது கரத்தை நீட்டி அவனை தொட்டு, எனக்கு சித்தம் உண்டு, நீ சுத்தமாக என்றார். உடனே குஷ்டரோகம் அவனை விட்டு நீங்கிற்று. மிக அழகாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. தொட்டார், குஷ்டரோகம் நீங்கினது, வல்லமை புறப்பட்டது. நாம் வியாதியாக இருக்கிறோமா? அந்த குஷ்டரோகி போல் நாம் செய்ய வேண்டும். இயேசு கிறிஸ்துவை காண வேண்டும். முகங்குப்புற விழுந்து வணங்க வேண்டும். ஆண்டவரே என்று அவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும். விசுவாச அறிக்கை செய்ய வேண்டும். ஆண்டவரே, என்னை குணமாக்க உம்மால் ஆகும் என்று கூற வேண்டும். அப்பொழுது நம்முடைய வியாதி நம்மை விட்டு போகும்.
பேதுருவின் வீட்டிற்கு இயேசு கிறிஸ்து சென்றார். பேதுருவின் மாமி வியாதியாய் படுத்திருந்தார்கள். அவள் அருகில் போய் அவளை தொட்டு சுகமாக்கினார். அவள் எழுந்து பணிவிடை செய்தாள் என்று கூறப்பட்டிருக்கிறது. கொள்ளிவாய் செவிடன் அவனிடம் சென்று அவன் காதை தொட்டு சுகமாக்கினார். ஊமையான வாயை தொட்டு சுகமாக்கினார். தொடுதல் வல்லமை புறப்படும். கர்த்தருடைய கரத்தில் வல்லமை இருக்கின்றது. அந்த வல்லமை புறப்படக்கூடியதாக இருக்கின்றது. 12 வருட பெரும்பாடுள்ள ஸ்திரீ இயேசுவின் வஸ்திர தொங்கலை போய் தொட்டாள். இதில் நன்றாக கவனிங்கள். ஒன்று, சுகமளிப்பதற்கு இயேசு நம்மை தொட வேண்டும், இல்லை என்றால் நாம் அவரை போய் தொட வேண்டும். 12 வருட பெரும்பாடுள்ள ஸ்திரீயைப் போல அவரை போய் தொட வேண்டும். ஜெபாலயத்தில் 18 வருட கூனி வந்தாள். இயேசு வந்து அவள் கூனை தொட்டார். உடனே அவள் நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினாள். நித்தம் நித்தம் இயேசு நம் அருகில் நிற்கிறார். அவர் நமக்கு அற்புத சுகத்தை கொடுக்க விரும்புகிறார். ஆசீர்வாத சுகத்தை கொடுக்க விரும்புகிறார். ஆவிக்குரிய சுகத்தை கொடுக்க விரும்புகிறார். இன்ஸ்டன்டேனியஸ் ஹீலிங் அவரிடத்தில் உண்டு. அந்த வல்லமை அவர் ஒருவருக்கே உரியதாக இருக்கின்றது. இன்றும் நம்மை தொட்டு சுகமாக்கிறார். வார்த்தை அனுப்பி சுகமாக்கிறார். தழும்புள்ள கரத்தில் நம்மை தொட்டு சுகமாக்குகிறார். சில வேளைகளில் நம்முடைய வியாதி நீங்காமல் பல தடைகள் இருக்கலாம். அந்த தடைகளை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். முதலாவதாக பாவம். பாவம் நம்மையும் தேவனையும் பிரிக்கும் சுவராக இருக்கும். நாம் வியாதி படுக்கையில் இருக்கும் பொழுது ஜெபித்து கொண்டே இருந்தால் ஜெபம் கேட்கப்பட மாட்டாது. பாவம் ஒரு தடை. ஜெப குறைவு ஒரு தடை. விசுவாச குறைவு ஒரு தடை. விசுவாசமுள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும். சாத்தானின் தந்திர லீலைகள் ஒரு தடையாக நமக்கு இருக்கும். நாம் சில வேளைகளில் ஐயோ நான் படுக்கையில் தனியாக இருக்கிறேன், என்னை ஆற்றுவார் இல்லை, என்னை தேற்றுவார் இல்லை, நான் ஒடுக்கப்பட்ட நிலையில் இருக்கிறேன் என்று எண்ணிக்கொண்டு படுத்திருக்கலாம். கவலைப்பட வேண்டாம். இயேசு கிறிஸ்துவை நோக்கி ஜெபிக்கும் பொழுது அவர் நல்ல சமாரியனை போல ஓடோடி வருவார். அவர் கையில் தைலம் இருக்கும். அந்த தைலத்தை வைத்து நம் காயங்களை கட்டக்கூடியவராக இருக்கிறார். கிலேயாத்தின் பிசின் தைலம் அவர் கரத்தில் இருக்கிறது. நல்ல சமாரியனாக வருகிறார். இரண்டாவதாக கர்த்தருடைய கரத்தின் கிரியை என்னவென்றால் ஆசீர்வதிக்கும் கரம். ஆண்டு சிறு பிள்ளைகளை தலையில் கை வைத்து ஆசீர்வதித்த தேவன் நம்மை ஆசீர்வதிக்க நாம் அருகில் நின்று கொண்டே இருக்கிறார். மார்க் 10ஆம் அதிகாரத்தில் இந்த நிகழ்ச்சி கொடுக்கப்பட்டிருக்கிறது. பெற்றோர்கள் சிறு குழந்தைகளை இயேசுவிடம் ஆசீர்வதிக்கும்படி கொண்டு வந்தார்கள். அப்பொழுது சீஷர்கள் அதட்டினார்கள். இயேசு கிறிஸ்து விசனம் அடைந்து சிறு பிள்ளைகளை என்னிடத்தில் வருவதற்கு தடை பண்ணாதிருங்கள், பரலோக ராஜ்யம் அப்படிப்பட்டவர்களுடையது என்று கூறி அவர்களை அனைத்து ஆசீர்வதித்தார் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன். மார்க் 10:16. அவர்களை அணைத்து கொண்டு அவர்கள் மேல் கைகளை வைத்து அவர்களை ஆசீர்வதித்தார். ஆம், செழிப்பின் ஆசீர்வாதத்தை நமக்கு கொடுக்கிறார். உலக பிரகாரமான ஆசீர்வாதம், ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபை ஆசீர்வதித்த தேவன் நம்மை தலை மீது கை வைத்து ஆசீர்வதிக்க விரும்புகிறார். ஈசாக்கு விதை விதைத்தான், 100 மடங்கு அறுவடை செய்தான். யாக்கோபை போல இயேசுவின் கால்களை பிடித்து கொண்டு நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் உம்மை போக விட மாட்டேன் என்று போராடி ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆகாரை எடுத்துக்கொள்ளுங்கள், அன்னாளை எடுத்துக்கொள்ளுங்கள்.
அவர்கள் சந்ததி ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததியாக இருந்தது. யோபுவை எடுத்துக்கொள்ளுங்கள். அவனுடைய முன்னிலைமையை பார்க்கலும் பின்னிலைமை இரட்டத்தனையாக அவர் ஆசீர்வதித்தார் என்று நாம் வாசிக்கிறோம். ஆம், கர்த்தருடைய கரம் ஆசீர்வதிக்கும் கரம், நம்மை தாங்கும் கரம். நீதியின் கரத்தினால் நான் உன்னை தாங்குவேன் என்று கூறுகிறார். நான் உன்னை அரவணைப்பேன், நான் உன்னை ஆற்றுவேன், நான் உன்னை தேற்றுவேன், நான் உன் காயத்தை கட்டி உனக்கு சுகம் கொடுப்பேன் என்று கூறுகிறார். ஆம், நம்மை ஆசீர்வதிக்கும் தேவன் நம்மை பாலும் தேனும் ஓடுகிற தேசத்திற்கு கூட்டிச் செல்வார். தேன் என்றவுடன் எனக்கு ஒரு நினைவு வருகிறது. அதாவது சில சமயங்களில் எனக்கு தலை சுற்று வருவதுண்டு. டாக்டரை கன்சல்ட் பண்ணினேன். அவர் மாத்திரை கொடுத்தார். ஒரு விசுவாசி என்னிடம் ஃபோன் பண்ணி சொன்னார்கள், ஒரு சகோதரி, அம்மா நீங்கள் மாத்திரை சாப்பிடாதீர்கள், தினம் ஒரு ஸ்பூன் தேன் சாப்பிடுங்கள், உங்களுக்கு தலை சுற்றல் நின்றுவிடும் என்று கூறினார். ஆம், இயேசு கிறிஸ்து நம்மை ஆசீர்வதிக்க வேண்டுமென்றால் பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்தில் நம்மை வைப்பார். நாம் தேனை சாப்பிட்டு அதன் மூலம் நாம் குணமடையக்கூடியவர்களாக இருக்கிறோம். வசனம் என்ன கூறுகிறது? லீலி புஷ்பத்தை போல நாம் மலர்ந்து ஆரோக்கியமும் சந்தோஷமும் சமாதானமும் உடையவர்களாயிருப்போம். நம்முடைய களஞ்சியங்கள் தானியங்களால் நிரப்பப்பட்டிருக்கும். நம்முடைய ஆலயங்களில் அங்கு திராட்சரசமும் எண்ணெயும் வழிந்தோடும் என்று கூறப்பட்டிருக்கிறது. மற்றொரு வசனம் என்ன கூறுகிறது? உச்சிதமான கோதுமையினால் உன்னை நான் போஷிப்பேன், கண்மலை தேனினால் நான் உன்னை திருப்தியாக்குவேன் என்று கூறுகிறார். எனவே நமக்கு தேவை இயேசு கிறிஸ்துவுடைய கரம், ஆசீர்வதிக்கும் கரம். அவர் நம்மை ஆசீர்வதிக்கும் பொழுது பல வாக்குத்தத்தங்களை கொடுக்கிறார். இன்று முதல் நான் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று கூறுகிறார். டைரியில் எழுதி வச்சுக்கணும், டேட் போட்டு, எஸ் லார்ட் யூ ஆர் கோயிங் டு பிளஸ் மீ டுடே என்று எழுதி வைத்து கொள்ள வேண்டும். நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்று கூறுகிறார். அதையும் நாம் எழுதி வைத்து கொள்ள வேண்டும். நம்மை அவர் ஆசீர்வதிப்பதின் மூலம் நமக்கு மறைவான மன்னாவை கொடுக்கிறார். ஜீவன் நீரூற்றண்டை நம்மை வழி நடத்துகிறார். நமக்கு வளமான வாழ்வு, செழிப்பான வாழ்வு, சந்தோஷமான வாழ்வு, சமாதானத்தின் வாழ்வு நமக்கு கிடைக்கும். ஆனால் ஒரு கண்டிஷன், ஆசீர்வாதம் வேணும்னா கண்டிப்பாக ஒரு கண்டிஷன் வேதத்தில் கொடுக்கப்பட்டிருக்கும். அந்த கண்டிஷன் என்றால், கர்த்தருக்கு பயப்படுகிற மனிதன் இவ்வாறாக ஆசீர்வதிக்கப்படுவான் என்று கூறப்பட்டிருக்கிறது. ஆசீர்வாதம் வேண்டுமா? கர்த்தருக்கு பயப்படணும், வேத வசனத்திற்கு பயப்பட வேண்டும், கர்த்தருடைய பிரசன்னத்திற்கு பயப்பட வேண்டும், கர்த்தருடைய தண்டனைக்கு பயப்பட வேண்டும். அப்பொழுதுதான் நாம் ஆசீர்வாதமான ஜனமாக இருப்போம், வம்சமாக இருப்போம். இங்கிலாந்து தேசத்தில் 18வது நூற்றாண்டில் ஒரு பெரிய பஞ்சம் வந்தது. தாவரங்கள் எல்லாம் கருகி இழந்து விட்டது. இங்கிலாந்தில் அநேக திராட்சை தோட்டங்கள் உண்டு. எல்லா திராட்சை தோட்டங்களும் கருகிவிட்டது. ஒரே ஒரு திராட்சை தோட்டம், விசுவாசியின் திராட்சை தோட்டம், மிகவும் வளர்ந்து கனிகளை கொடுத்து கொண்டிருந்தது. மக்களுக்கு ஆச்சரியம். ஒரு பொட்டானிஸ்ட் வந்தார். இது என்ன காரணம், நான் கண்டுபிடிக்கிறேன் என்று மண்ணை தோண்டி 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 அது வேஸ் என்ற இடத்தை போய் பார்த்தார். அது பக்கத்தில் உள்ள தேம்ஸ் நதியை போய் தொட்டு கொண்டு இருந்தது. தேம்ஸ் நதி ஒரு வளமான நதி. அதிலிருந்து அந்த நீரை எடுத்துக்கொண்டது. அதே போல நாமும் இயேசு கிறிஸ்துவுக்குள் வேரூன்றி நிற்க வேண்டும். அப்பொழுதுதான் நமக்கு ஆசீர்வாதம் கிடைக்கக்கூடியதாக இருக்கின்றது. மூன்றாவதாக காக்கும் கரங்கள். இயேசு கிறிஸ்துவின் கரங்கள் நம்மை தீமையினின்றும் தீங்கினின்றும் பிசாசினின்றும் வியாதியினின்றும்
பாவத்தினின்றும் நம்மை காக்கக்கூடியதாக இருக்கின்றது. நாம் அவர் கரத்தில் இருக்க வேண்டும். அதான் கண்டிஷன். எந்த ஒரு வல்லமையாலும் எந்த ஒரு தீய சக்தியாலும் அவருடைய கரத்திலிருந்து நம்ம யாரும் பிரித்தெடுக்க முடியாது. நாம் அவருடைய ஆடுகள், அவர் கைக்குள்ளாக இருக்கும் ஆடுகள். அவர் நமது மேய்ப்பன். எனவே அவர் கரத்தில் இருக்கும் பொழுது அது ஒரு காக்கும் கரமாக இருக்கின்றது. அந்த வசனத்தை வாசிக்கிறேன், கேளுங்கள். யோவான் 10:27-28. என் ஆடுகள் எனக்கு செவி கொடுக்கிறது, நான் அவைகளை அறிந்திருக்கிறேன், அவைகள் எனக்கு பின் செல்லுகிறது, நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன், அவைகள் ஒரு காலும் கெட்டு போவதில்லை, ஒருவனும் அவைகளை என் கையிலிருந்து அண்டர்லைன் பண்ணுங்க, பறித்து கொள்ளுவதில்லை. ஆம், அவர் என்ன சொல்லுகிறார்? என் கையில் நீங்கள் இருக்க வேண்டும், அப்பொழுது தீங்கு உங்களுக்கு வராது, ஆபத்து வராது, போராட்டம் வராது. பயப்படாதே, நான் உன்னுடனே கூட இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன், என் நீதியின் வலது கரத்தினால் நான் உன்னை தாங்குவேன் என்று கூறுகிறார். ஆம், நமது காலங்கள் அவருடைய கரத்தில் இருக்கிறது. அவர் எல்லாவற்றையும் அதனதன் காலத்தில் நேர்த்தியாக செய்து முடிக்கக்கூடியதாக இருக்கிறார். அவருடைய சுகம், பலன், ஆசீர்வாதம், வழிநடத்துதல் எல்லாம் தெய்வீகத்தன்மை உடையதாக இருக்கின்றது. ஆம், நோவாவை அன்று பேரழிவிலிருந்து பாதுகாத்தார். அதே போல நமக்கு ஏதாவது அழிவு வரும் என்று தெரிந்தால் நாம் கர்த்தருடைய கரத்தில் ஓடி போய் உட்கார்ந்து கொள்ள வேண்டும். அப்பொழுது நாம் பாதுகாக்கப்படுவோம். அதே போல சிறைச்சாலையில் பவுல், சீலா, பேதுரு இருந்தார்கள். அவர்களை அவர் கரங்கொண்டு பாதுகாக்கக்கூடியவராக இருக்கிறார். கர்த்தருடைய கரங்கள் நம்மை பாதுகாக்கக்கூடிய கரங்களாக இருக்கின்றது. நம்மை தொடுகிறவன் அவர் கண்மணியை தொடுகிறான். எனவே அவர் கரத்தில் இருக்கும்போது யாராவது வந்து தொட முடியுமா? சாத்தான் வர முடியாது, மரணம் வர முடியாது, நோய் வர முடியாது, கட்டுகள் வர முடியாது. நாம் அவருடைய கரத்தில் இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் போராட்டங்கள் எல்லாம் ஒளிந்து போய்விடும். சிக்கன் ஹார்ட்டட் என்ற ஒரு வார்த்தை இருக்கிறது. சிக்கன் ஹார்ட்டட், அதாவது இந்த உலகத்தில் உள்ள எல்லா அன்பிலும் முதன்மையான அன்பு தாயின் அன்பு. அந்த தாயின் அன்பு உயிரினங்களில் கோழியிடம்தான் அதிகமாக இருக்கின்றது. இந்த கோழி என்ன செய்யுமா? அந்த குஞ்சுகள் நன்றாக பாதுகாக்குமாம். தன் சட்டைகளின் கீழ் வைத்து தன் சிறகுகளால் மூடி பாதுகாக்குமாம். ஒரு சூறாவளி வருதுன்னு வச்சுக்கோங்க, குட்டி குட்டி குஞ்சுலாம் அடிச்சுட்டு ஓடிடும். உடனே இந்த தாய்க்கோழி என்ன பண்ணுமா? அதை கூட்டி அணைத்து தன் சிறகுகள் கீழ் வைத்து கொள்ளும். பருந்து வருகிறது, கழுகு வருகிறது, இந்த குஞ்சுகளை தூக்கி கொண்டு போக வருகிறது. தாய்க்கோழி அந்த குஞ்சுகளை தன்னுடைய சிறகுகளின் கீழ் வைத்து கொள்ளும். இதைத்தான் இயேசு கிறிஸ்து கூறுகிறார். லூக்கா 13:34 கோழி தன் குஞ்சுகளை சிறகுகளின் கீழ் கூட்டிச் சேர்ப்பது போல நான் உங்களை கூட்டிச் சேர்ப்பேன் என்று கூறுகிறார். அடுத்ததாக நம்மை வழி நடத்தி ரட்சிப்புக்குள் கொண்டு செல்லும் கரம். அவருடைய கை நம்மை வழி நடத்தும். எதற்கு வழி நடத்தும்? ரட்சிப்பின் பாதைக்கு வழி நடத்தக்கூடியதாக இருக்கின்றது. ஆம், இதை ஒரு வசனத்தின் மூலம் நான் உங்களோடு கூட பேச விரும்புகிறேன். ஏசாயா 40:11 மேய்ப்பனை போல தன் மந்தையை மேய்ப்பார், ஆட்டுக்குட்டியை தம் புயத்தில், அண்டர்லைன் த வேர்டு, புயத்தில் சேர்த்து தமது மடியிலே சுமந்த இரவல் ஆடுகளை மெதுவாக நடத்துவார். இதுதான் மிக முக்கியமான வசனம். தம் புயத்தில் சேர்த்து கொள்வாராம்.
வழி நடத்தும் போது தம் புயத்தில் சேர்த்து கொள்வாராம். இதைத்தான் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு செய்தார். இஸ்ரவேல் ஜனங்களை 40 வருஷம் ஓங்கிய புயத்தினாலும் வல்லமை உள்ள கரத்தினாலும் அவர்களை வழி நடத்தினார் என்று வசனம் கூறுகிறது. அநாதி தேவன் உன் அடைக்கலம், அவர் நித்திய புயங்கள் உனக்கு ஆதாரமாக இருக்கின்றது என்று வசனம் நம்மை உற்சாகப்படுத்தக்கூடியதாக இருக்கிறார். அவர் நம்மை மேய்க்கிறார், நம்மை வழி நடத்துகிறார், நம்மை ரட்சிப்புக்குள் கொண்டு செல்கிறார். அவருடைய வழி நடத்தல் எப்படி இருக்கும்? அவர் நீதியின் பாதையில் வழி நடத்துவார், நித்தியத்தின் பாதையில் வழி நடத்துவார், நியாயத்தின் பாதையில் வழி நடத்துவார், செம்மையான பாதையில் வழி நடத்துவார். எல்லாவற்றிற்கும் வசனங்கள் இருக்கின்றது. அவர் நம்மை சத்தியத்துக்குள் வழி நடத்துவார். இந்த தேவன் எந்தெந்தைக்கும் உள்ள சதா காலமும் நமது தேவனாய் இருக்கிறார். எனவே அவர் மரண பரியந்தம் நம்மை வழி நடத்தக்கூடியவராக இருக்கிறார். நாம் தொலைந்து போன ஆடுகள், நாம் காயப்பட்ட ஆடுகள், நாம் தனியாய் விடப்பட்ட ஆடுகளாய் இருக்கிறோம். என்றாலும் அவர் வருவார், வந்து தம் புயத்தினால் அணைத்து கொண்டு மெதுவாக நம்மை நம்முடைய வாழ்க்கை என்ற பயணத்தில் வழி நடத்தி கொண்டு போவதை நாம் காணலாம். வாழ்க்கை பயணத்தின் முடிவு ரட்சிப்பு தான். அந்த ரட்சிப்பை கொடுப்பவர் இயேசு கிறிஸ்து. ஆம், இதைத்தான் பல வசனங்கள் வேதத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஏசாயா 59:1 இதோ ரட்சிக்க கூடாத படிக்கு கர்த்தருடைய கை குறுகவில்லை, கர்த்தருடைய கை குறுகவில்லை, கேட்கக்கூடாத படிக்கு அவருடைய செவி மந்தமாகவில்லை என்று கூறப்பட்டிருக்கிறது. மற்றொரு வசனம் கூறப்பட்டிருக்கிறது, தேவனே நம்மை பார்த்து கேட்கிறார், மீட்கக்கூடாத படிக்கு என் கை குறுகிவிட்டதா, விடுவிக்க கூடாத படிக்கு என் பலன் குன்றி போய்விட்டதா என்று கர்த்தர் கேட்கிறார். மோசேயை பார்த்து கேட்கிறார், என்ன சொல்லுகிறார்? என்னுடைய கை குறுகிவிட்டதா, உங்களை ரட்சிக்க முடியாதபடி குறுகிவிட்டதா, அவருடைய கை, அவருடைய புயம் குறுகிவிட்டதா என்று கேட்கிறார். இது நடக்குமோ நடக்காதோ என்று நினைக்காதீர்கள். கர்த்தருடைய கை பெரிய கை, பிரக்கிரமம் செய்யும் கை. அவர் எல்லாவற்றையும் ரட்சிப்பார். தாவீதையும் தானியேலையும் சிங்கத்தின் வாயினின்று அவர் ரட்சித்தார். அதே போல நம்மையும் கர்ச்சிக்கிற சிங்கம் போல் நம்மை சுற்றி சுற்றி வரும் சாத்தானின் வாய் நின்று நம்மை ரட்சிப்பார். நமக்கு நித்திய வாழ்வை கொடுப்பார். பராக்கிரமம் செய்யும் கை, பெரிய கை, குறுகாத கை. பவுல் சீலா பேதுருவை சிறைச்சாலையிலிருந்து விடுதலை பண்ணின கை, அதே கை நம்மையும் பாவம், சாபம், மரணம், வியாதி என்ற இக்கட்டிலிருந்து, விக்கினங்களிலிருந்து நம்மை விடுவிக்கக்கூடிய கையாக இருக்கின்றது. ஆவிக்குரிய ரட்சிப்பை நமக்கு கொடுப்பார். நித்திய ஆக்கினை நம்மை விட்டு அகன்று போகும். நித்திய மரணம் நம்மை விட்டு அகன்று போகக்கூடியதாக இருக்கின்றது. ஏனென்றால் அவருடைய கை பெரிய கை. இந்த உலக மக்கள் அனைவரையும் அணைத்து கொள்ளும் கையாக இருக்கின்றது. இந்த உலக மக்கள் அனைவரையும் ரட்சிக்கக்கூடிய கரங்களாக இருக்கின்றது. இந்த உலக மக்கள் அனைவரையும் போஷிக்கும் கரங்களாக இருக்கிறது. அவருடைய கரத்தில்தான் அப்பமும் மீனும் கொடுக்கப்பட்டது. 4000 பேரை போஷித்தார், 5000 பேரை போஷித்தார். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு குக்கிங் கிடையாது, ஸ்டவ் கிடையாது, கேஸ் கிடையாது. அவர்களுக்கு 40 வருஷம் மன்னாவை கொடுக்கக்கூடியவராக இருந்தார். நாம் யாபேசின் ஜெபத்தை சொல்ல வேண்டும். கர்த்தாவே, உம்முடைய கரம் என்னோடு கூட இருக்க வேண்டும். என்னை நீர் பெருகப் பண்ணி தீமை நின்று விடுதலையாக்க வேண்டும். ஆம், நன்மைகளை பெருக்குவார், ஆசீர்வாதத்தை பெருக்குவார், சுகத்தை பெருக்குவார், நம் பிள்ளைகளுக்கு ஞானத்தை பெருக்குவார்.
எனவே கர்த்தருடைய கரம் நம்மோடு கூட இருக்க வேண்டும். நன்றாக ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். கர்த்தருடைய கரம் பல கிரியைகளை செய்யும். முதலாவது நம்மை குணமாக்கும், வியாதி படுக்கையை மாற்றி போடும், நம்மை ஆசீர்வதிக்கும், நம்மை பாதுகாக்கும் கரங்களாக இருக்கின்றது, நம்மை வழிகாட்டி ரட்சிப்புக்குள் கொண்டு செல்லும் கரங்களாக இருக்கின்றது. கர்த்தர் தாமே இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, சத்திய வசனத்தை கேட்டோம். இப்பொழுது ஜெபிப்போமா? சர்வலோகாதிபதியே நமஸ்காரம், சர்வ சிருஷ்டிகரே நமஸ்காரம். சத்திய வசனத்தை கேட்டோம் கர்த்தாவே. ஆம் கர்த்தாவே, உம்முடைய கரம் எவ்வளவு மகா பெரியது, உம்முடைய புயம் பிரக்ரம் செய்யக்கூடியதாக இருக்கின்றது கர்த்தாவே. நாங்கள் உம்முடைய கரத்தின் கிரியைகளாக இருக்கிறோம். இப்பொழுது எங்கள் உடல், பொருள், ஆவி அத்தனை உமக்கு நாங்கள் சமர்ப்பிக்கிறோம் கர்த்தாவே. நீர் உம்முடைய கரத்தில் ஏற்றுக்கொள்ளும் கர்த்தாவே. உம்முடைய கரத்தில் ஏற்றுக்கொள்ளும் பொழுதுதான் எங்களுக்கு சுகத்தை கொடுப்பீர் கர்த்தாவே. சாதாரண வியாதியோ கிரானிக் வியாதியோ எதற்கும் நாங்கள் பயப்பட மாட்டோம். கர்த்தர் எங்கள் பட்சத்தில் இருக்கும் பொழுது நீர் எங்களுக்கு ஜெகோவா ராஃபேயாக இருக்கிறீர். எங்களை பாதுகாக்கிறீர், எங்களை போஷிக்கிறீர். ஜெகோவா ஜெரையாக இருக்கிறீர் கர்த்தாவே. உம்முடைய கரம் எங்களுக்கு தேவை, உம்முடைய அரவணைப்பு எங்களுக்கு தேவை கர்த்தாவே. இந்த கரத்தை நீட்டி எங்களை ஏற்றுக்கொள்ளும் கர்த்தாவே. இயேசுவின் இன்ப நாமத்தில் கேட்டுக்கொள்கிறேன் கர்த்தாவே. ஆமென், ஆமென். Onward, Christian soldiers, marching as to war, with the cross of Jesus going on before. Christ the royal master leads against the foe, forwarding to battle, see his banner go. Onward, Christian soldiers, marching as to war, with the cross of Jesus going on before. At the sign of triumph, Satan's host doth flee. On then Christian soldiers on to victory. Hell's foundations quiver at the shout of praise. Brothers, lift your voices, louder anthems raise. Onward, Christian soldiers, marching as to war, with the cross of Jesus going on before. Like a mighty army moves the charge of God. Brothers, we are treading where the saints have trod. We are not divided, all one body we, one in hope and doctrine, one in charity. Onward, Christian soldiers, marching as to war, with the cross of Jesus going on before. Onward, any people, join our happy throng. Blend with us your voices in the triumph song. Glory, Lord, and honor unto Christ the King. This through countless ages, men and angels sing. Onward, Christian soldiers, marching as to war, with the cross of Jesus going on before.